நமக்கு ரொம்ப பிரத்யட்சமான ஒரு வசனம் அல்லது அநேக இடங்களை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. குறிப்பாக ஒருத்தர் மரிக்கும் பொழுதோ அல்லது ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்லயோ, அடக்க ஆராதனையிலோ இந்த வசனத்தை அதிகமா நம்ம கேட்டிருப்போம். என்ன வசனம் பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, "I have fought the good fight, I have finished the race, I have kept the faith." நல்ல ஒரு போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர், எஸ்பெஷலி தோஸ் ஹூ ஃபெய்த்ஃபுல்லி ரன் ஃபார் கிரைஸ்ட் அவங்கெல்லாம் போடுவாங்க. இன்னைக்கு சாதாரணமாகவே போடுறாங்க. இந்த வசனம் எதை குறிக்குது? பவுல் பார்த்தீங்கன்னா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வசனத்தை தீமோத்தேயுக்கு எழுதுறார். செத்ததுக்கு அப்புறம் இல்லை, அவர் உயிரோட தான் இருக்கிறார். அப்போ இந்த லெட்டர்ஸ் தீமோத்தேயு கையில போயிருக்கும் போது அவர் இருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு 3 காரியம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்றார். நம்மளோட லைஃப்லயும் இதை தான், இந்த ஓட்டத்தின் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நிறைய நேரத்தில் நம்ம எழுதுவோம். ஆனா அதற்கு முன்னாடியே, என்னுடைய நாட்கள் முடிவதற்கு முன்னாடியே, இது பவுல் ரொம்ப அழகா எழுதுனது போல நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வசனத்தின்படி வாழ்ந்திருக்கிறோமான்னு பார்க்க வேண்டும். முடிஞ்சதுக்கு அப்புறம் மற்றவங்க எழுதி நமக்காக எழுதுறதுல பெரிய விசேஷம் கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வசனத்தின் படி நான் வாழ்ந்திருக்கிறேன்னா, இந்த வசனம் என்னோட வாழ்க்கையில ஒரு அஸ்திபாரமா இருக்கிறதா? இதுல ஒரு 3 காரியம் இருக்குது பாத்தீங்கன்னா. ஃபைட், ஃபினிஷ் அண்ட் ஃபெய்த். ஓகேங்களா? நல்ல ஒரு போராட்டம் அப்படின்னா, இன்னைக்கு உலக பிரகாரமான போராட்டங்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும், ஊழியத்தின் நிமித்தம் அல்லது கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நான் அடைகின்ற போராட்டங்கள், அதுதான் இட்ஸ் அ குட் ஃபைட். ஓகேங்களா? மற்றது எல்லாமே ஒரு ஃபைட் இருக்கும், அல்ல பேட் ஃபைட் இருக்கும். உலக பிரகாரமான சண்டைகள்லாம் வருது. ஆனா கர்த்தர் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் நான் பாடு அனுபவிக்கிறது, அந்த ஒரு சஃபரிங், அந்த ஒரு இடுக்கமான வாசல், அந்த வாசல் வழியாக நம்ம போறோமா? அது அணுதினமும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா விசாலமான வழி அது கேட்டுக்கு வெளியாக இருக்கிறது. அநேகர்கள் அதை தான் சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு வழி, அவர் வைத்திருக்கிற வழி இட்ஸ் வெரி நேரோ. ஓகேங்களா? இட்ஸ் நாட் தட் ஈஸி. நிறைய பேர் நெருக்குவாங்க, நசுக்குவாங்க, முன்னேற விடாமல் பண்ணுவாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக விடாமல் பிசாசு தந்திரமா நிறைய காரியங்கள் செய்வான். இந்த காரியம் தான் ஒரு ஃபைட்டுன்னு இந்த இடத்துல பவுல் ரொம்ப எழுதுறார். அப்போ ஒரு இட்ஸ் அ குட் ஃபைட். இந்த குட் ஃபைட் நீங்க சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. யூ ஷுட் நோ ஹவு டு ஹேண்டில் இட் ஸ்பிரிச்சுவலி. அதாவது ஆவிக்குரிய ஒரு மண்டலங்கள், ஆவிக்குரிய யுத்தம். மாம்சத்துல நமக்கு யுத்தம் கிடையாது, ரத்தத்திலும் நமக்கு யுத்தம் கிடையாது. அதாவது ஒரு வேளை நமக்கு பலவீனங்கள் இருந்தாலும், நமக்கு சரீரப்பிரகாரம் போராட்டங்கள் வந்தாலும், அல்லது குடும்பத்துல பிரச்சனைகள் இருந்தாலும், அதுக்கு பேக்ரவுண்ட்ல நடந்துட்டு இருக்கிற அந்த ஸ்பிரிட் நிலைமை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், தட் இஸ் வேர் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஃபைட்டை தான் இங்க பவுல் ரொம்ப தெளிவாகவே பேசுறார். அப்போ ஐ ஹவ் ஃபாட் எ குட் ஃபைட், நல்ல ஒரு போராட்டத்தை போராடி இருக்கிறார். ஓகேங்களா? அவர் கடைசி வரைக்கும் இன்னொரு இடத்துல எழுதியிருப்பாரு பாருங்களேன். பசியோ, நிர்வாணமோ, நாசமோசங்களோ, பட்டயமோ, வியாதியோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் கடல்ல பல நாட்கள் இருந்தாரு, சிறையில பல நாட்கள் இருந்தாரு, கல்லெறியப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாரு. நிறைய காரியங்கள் அவருக்கு இருந்தாலும் அவரை சேதப்படுத்த முடியல. சரிங்களா? அப்போ அவர் எல்லாமே ஹேண்டில் பண்ணது மாம்சத்துல ஹேண்டில் பண்ணல. மாம்சத்துல அவருக்கு பலவீனங்கள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், ஆவிக்குரிய ஒரு மண்டலங்கள்ல he has done a good fight. இது நாம உயிரோடு இருக்கும் போதே செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இந்த ஒரு யுத்தத்துல நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஓகேங்களா? இது நம்பர் 1. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெயம் எடுக்கிறது மட்டும் கிடையாது. we have to finish the race. என்ன ரேஸ்? எல்லாரும் எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்துல ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக எல்லாருமே ஓடுவாங்க. there is a aim, there is an ambition, there is a goal. அதை அட்டைன் பண்ணோம், அதற்காக ஓடுவாங்க. சிலர் அச்சீவ் பண்றாங்க, சிலர் முடியாம சோர்ந்து போய் ட்ராப் இட் ஆஃப். இங்க இது ஃபினிஷ் த ரேஸ்ன்னு போட்டுரு இங்கிலீஷ் பைபிள்ல. ஓகேங்களா? ஓட்டத்தை முடித்தேன். எந்த ஓட்டம் எங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னா, நாம எல்லாரும் தெய்வ தரிசனத்துல ஓட வேண்டும். இல்ல நம்மளுடைய சொந்த பிளான்ஸ்ல ஓடுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தெய்வ தரிசனத்தை நான்
இந்த நாட்கள், அதாவது பூமிக்குரிய நாட்கள் முடிவதற்கு முன்னாடியே நான் முடிச்சிருக்கிறேனா? பவுல் ரொம்ப கேரண்டியா சொல்றாரு, ரொம்ப கான்ஃபிடென்டா சொல்றாரு. ஹி ஹாஸ் ஃபினிஷ்ட் த ரேஸ். ஓகேங்களா, நல்ல ஒரு ஃபைட்டையும் முடிச்சிட்டாரு. ரேஸை முடிச்சுட்டு தான் அவர் அதுக்கப்புறம் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஸோ தட் இஸ் த கிளியர் எவிடென்ட் தட் எ ட்ரூ மேன் ஆஃப் காட், யாரெல்லாம் ஆண்டவரோட நெருங்கி பழகுறாங்களோ இந்த ஒரு அனுபவங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஒரு திடீர் மரணமோ அல்லது ஐயோ இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது, அது முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் எடுத்துட்டார், அந்த ஒரு கான்செப்டே வராது. ஆண்டவர் முன்குறித்ததை ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அதை நிறைவேறிச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும். எவ்ரி பிளான் இஸ் டன், எவ்ரி திங் ஹாஸ் பின் ஃபுல்ஃபில்ட். ஆண்டவர் சொன்னதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் பாருங்களேன், இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது 3.5 வருஷம். அப்போ அவருடைய எல்லா பிளான்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணவே இல்லை. அவர் என்னென்ன செய்யணும், எங்கெங்கெல்லாம் போகணும், என்னென்னலாம் பேசணும், என்னென்னலாம் யாரெல்லாம் விடுவிக்கணும், எல்லாவற்றையும் 3.5 வருஷத்துல செஞ்சு முடிச்சுட்டு மரணத்துக்கு நேராக போகும்பொழுது அவரோட லைஃப் போறதுக்கு முன்னாடியே he has said the Lord I have done. ஓகேங்களா, எல்லாமே முடிச்சிட்டேன், நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த கான்ஃபிடென்ட் வி நீட் டு ஹேவ். அந்த ரேஸை முடிக்கணும். என்ன ரேஸ்? தேவன் நியமித்திருக்கிற அந்த ஓட்டம், நியமித்திருக்கிற அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதாக காணப்பட வேண்டும். அது மற்றவங்க சொல்லி இல்லை, நீங்க இந்த ரிப்போர்ட்டை ஆண்டவருக்கு நீங்க சொல்லணும். Lord, I have done Lord, I have done a very good fight. I have finished the race சொல்லிட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கிற அளவுக்கு நம்மளுடைய ஊழியங்களோ நம்மளுடைய வாழ்க்கையும் காணப்பட வேண்டும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, I have kept the faith. இந்த ஃபைட்லையும் இந்த ரேஸ்லையும் the most important thing is the faith. விசுவாசத்தை காத்துக்கொள்றது. ஓகேங்களா, நிறைய பேர் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஆதியில் அன்பு பயங்கரமாக இருக்கும். ஆனால் அந்த ஓடும் பொழுது, அந்த ஃபைட் நடக்கும்போது அவங்க சோர்வுக்குள்ளாகிறாங்க, ஒரு பலவீனங்கள் வருது, பிரச்சனைகள் வருது, நிறைய பேர் எடுக்கிறாங்க. அந்த இடத்துல கடைசி வரைக்கும் என் விசுவாசத்தை விட்டு நீங்க ஒரு ஸ்டெப்பு பின்வாங்கவே கூடாது. ஹல்லேலூயா. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேஸை முடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நல்ல ஒரு ஃபைட்டை ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனா இன்னொரு பக்கம் till my end, till my last breath, I have to hold on to the faith. கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய நாட்கள் முடியும் பொழுது அவர்கிட்ட சப்மிட் பண்ற ஒரு ரிப்போர்ட்டாக தான் இது இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம முடிஞ்சதுக்கப்புறம் மற்றவங்க சப்மிட் பண்ற ரிப்போர்ட் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே, எஸ் லார்ட், நான் நல்ல ஒரு போராட்டம் போடிட்டேன், ஐ ஹவ் ஃபினிஷ் த ரேஸ், என்னோட ஓட்டம் முடிய போகுது, நான் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்றேன். இதுதான் த கிரேட்டஸ்ட் டெஸ்டிமனி. இது பவுலோட மினிஸ்ட்ரியை ஒரே வசனத்துல அடக்கிதான் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. அவரோட மினிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா எவ்ரிவேர் இட் வாஸ் அ ஃபைட், வெரி குட் ஃபைட். ஓகேங்களா, ஆனால் நல்லா போராடிட்டார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓட்டத்தை கரெக்டாக முடிச்சிட்டார். ஆண்டவர் நியமித்து வைத்த ஓட்டம், தரிசனங்கள், எங்க போகணும், எங்க செய்யணும், எங்க பேசணும், எல்லா விதத்திலும் அவர் தெளிவாகவே இருந்தார். அதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தை அவரால் வெற்றிகரமாக விசுவாசத்தோட சுதந்திரிக்க முடிந்தது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும், ஓகேங்களா, ஒரு பக்கம் ஃபைட் நம்மளோட சைடில் இருந்தாலும், நல்ல ஒரு போராட்டம் கிறிஸ்துவுக்காக போராடிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஓட்டத்தை முடிக்கின்ற அந்த தரிசனத்தில் ஓடிக்கிட்டு இருந்தாலும், கடைசியில் அந்த ஃபெய்த், விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வசனம் நான் இந்த நாட்களை முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதுகிற வசனம் கிடையாது. இல்லை, முடியறதுக்கு முன்னாடியே நீங்க உங்களோட ரிப்போர்ட்டை ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ற ஒரு வசனமாக காணப்படணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த ஒரு ரிப்போர்ட்ல அவங்களுக்கு பங்கு இருக்கு. யூ ஹாவ் டு சப்மிட் வாட் எவர் யூ ஹவ் டன். நீங்க ஆண்டவர் சொன்னதை செஞ்சுட்டீங்களான்னு சொல்லிட்டு அது ஆண்டவர்கிட்ட நீங்க கொடுத்தே ஆக வேண்டும். தட் இஸ் வேர் யூ கேன் ஸ்டாண்ட் ஃபெய்த்ஃபுல்லி அண்ட் போல்ட்லி பிஃபோர் கிரைஸ்ட். அவரும் உங்களையே
ஆர்வமோட உங்களை வரவேற்பார். உத்தமமும் உண்மையுமான ஊழியக்காரன் சொல்ற அந்த சத்தமும் உங்களுடைய செவிகளில் தொனிக்கும். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்தணும், பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு எல்லா கிருபைகளையும் கொடுப்பார். விசுவாசத்தை காத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.